நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/12/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி, டிசம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று அதிகாலை 3:51 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:34 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:34 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் மேஷம் ராசினியர்கள், இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடைபோடும். சந்திராஷ்டம் ஆரம்பித்து விட்டதினால் கொஞ்சம் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும். முக்கிய பிரமுகர்களால் முன்னேற்றம் இருக்கக்கூடும். மனப்புழக்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதை செய்தாலும் குழப்பம் இருக்கும். சில நபரால் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். காரியங்கள் இனிமையாக முடிவதற்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை அதிகப்படுத்தியவர்கள் இன்று மற்றவுடன் ஏற்பட்ட மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். தொழிலில் உங்களுக்கு இருந்த தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று முடிவுள்ள தெளிவு ஏற்பட கொடுங்க. முயற்சிகளில் வெற்றி இருக்கும். பெண்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியட்டும். பொறுமையாக முடிவெடுங்கள். என்று காதலை பொறுத்தவரை குழப்பமே மிஞ்சும். இப்போதைக்கு நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். என்று மாணவர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, இன்று உங்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் உண்டாக கொடுங்க. காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. மனப்பதட்டம் துளி கூட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. செயல்களில் உங்களுக்கு வேகம் பெருக்குங்க. சேமித்து வைக்க வேண்டிய ஆர்வம் ஏற்படக்கூடும். கூடுமானவரை சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். பரணி, இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். சில விஷயம் நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். இன்று உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். சில குழப்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. கிருத்திகை, யோசியுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. சிரமங்களை நீங்கள் தான் குறைத்துக் கொள்ள வேண்டும். யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று நீங்க யோசித்து செய்யும் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனம் பதட்டம் அடைய வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள், இன்று உடல் ஆரோக்கியம் சீராகும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எப்படியாவது சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் உருவாக கொடுங்க. முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இடம் வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இல்லத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. தடைகள் உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும்.
எதிர்கால தேவைகளுக்கு சேமித்து வைக்கக்கூடிய ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். நடக்க வேண்டிய காரியங்களும் கண்டிப்பாக நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று உறவுகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறக் கொடுங்க. பெண்கள் இன்று மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. இன்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்குங்க. கை கொடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். போக போக எல்லா பிரச்சனையும் சரியாகும், பயப்பட வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் இருக்கும். கலைத்துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். ரோகிணி. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு பதட்டமான சூழல் ஏற்பட கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும். பொறுமையுடன் எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மிருக சிரிஷம். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. சுயமரியாதை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூட்டும். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். இன்று முயற்சிகளில் வெற்றி ஏற்பட கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று முடியாத காரியங்கள் எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனப்பக்குவம் என்று உருவாக்க கொடுங்க. வெற்றிகரமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று முக்கியமாக வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நான் என்று கூட சொல்ல முடியும். வீட்டில் உள்ளவரின் விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். விஐபிகளின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் நிதானமாக நடைபெறக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அலைந்து திரிந்தும் சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். மற்றவர்களுக்காக நீங்க முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். குடும்பத்தாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். அக்கறையுடன் செயல்பட வேண்டும். காரியங்கள் சிறப்படையக்கூடும். இன்று மாற்றங்களும் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று நிலையான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். நல்லதொரு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். இப்போதைக்கு விட்டு பிடியுங்கள். பின்னொரு நாளில் எதையும் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குங்க. மாணவர்கள் தைரியத்தோடு எதிரும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மாணவர்கள் திட்டமிட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாற கொடுங்க. செல்வ சேர்க்கையும் ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். திருவாதிரை. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். இன்று நீங்க
காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். புனர்பூசம். யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்குங்க. மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். விஐபிகளின் சந்திப்புகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள் என்று ஓரளவு சந்தோஷம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த அபார திறமை கொண்டவராக இருப்பீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். நல்லவர்களை சந்தித்து நலம் காணும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுக்கல் பாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகள் கேட்ட உதவிகளை மறுக்காமல் செய்து கொடுப்பீர்கள். நினைத்ததை சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அனைவரும் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். உறவினர்கள் வருகை இன்று இருக்க கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும். மற்றவர்களுக்கு உதவியில் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலுங்குங்க. காரிய அனுகூலம் உண்டாகக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்ட பணிகளை முன்னேற்றம் அடைவீர்கள். உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். பெண்கள் என்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று ஆதாயம் தரும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும், குழப்பம் வேண்டாம். காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. திருமணத்தில் போய் முடியும், கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று தொட்ட குறைவிட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வீர்கள். இன்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பூசம். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனோ தைரியம் கண்டிப்பாக இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சுறுசுறுப்பு கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆயில்யம். இன்று எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். எடுத்தும் கௌத்தம் என்ற எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். காசு பணத்தை விரயம் செய்துவிட வேண்டாம். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். என்று நீங்க ஒவ்வொரு முடிவுகளிலும் வெற்றி இருக்குங்க. நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். சிம்மம். சிம்மம் ராசினியர்கள் இன்று காரியங்கள் துணிந்து நீங்க ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் மேற்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க சுமூகமான சூழல் உருவாகக்கூடும். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. யதார்த்தமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் தைரியமாக இருக்கக்கூடும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். என்று பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். அது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிகாலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். நீங்கள் தேடி செல்ல நினைத்தவர்கள் உங்கள் வீடு தேடி வரக்கூடும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்கும்.
குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை சிறப்புடன் செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்து வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொள்வீர்கள். நல்லதொரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். யோசித்துத்தான் செயல்பட வேண்டியிருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகரிக கொடுங்க. குழப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும். பூரம். சம்பந்தம் இல்லாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். காரியங்களை ஓரளவு சுலபமாக செய்து முடிப்பீர்கள். சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். யதார்த்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பயம் வேண்டாம். இன்று நீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உத்திரம். கவலை மறந்து செயல்படுவீர்கள். காரியங்களை சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. நம்பிக்கைக்குரியவர்கள் கூட இருப்பார்கள். தொடர்ந்து எடுக்கும் முயற்சியில வெற்றி இருக்குங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு இன்று கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விட முடியும். முக்கிய முடிவுல மிக தெளிவாக எடுக்க முடியும். வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவலும் வரக்கூடுங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொழில் ரீதியாக வந்த மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து விடுவீர்கள். எப்பொழுதும் போல எதையாவது யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். சிந்தித்த மனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் அதிகமாக இருக்க கொடுங்க. பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். பல வகையிலும் பலர் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. பிறர் விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். புத்தி சாதுரியம் துளிர்விட கொடுங்க. யாருக்கும் வாக்குறுதியில் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இன்று லாபம் எதிலும் குறையாமல் வந்து கொண்டிருக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெண்கள் விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். மனதளவில் தைரியம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். குழப்பம் அடைய வேண்டாம். இன்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்விக்கான முடிவுகளை நீங்க இல்லத்தில் கலந்து பேசி எடுப்பது நல்லது. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். சுகமான நித்திரை இன்று ஏற்படக்கூடுங்க. எதிலும் சுறுசுறுப்பும் உண்டாகக்கூடும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். மன பதட்டம் கொள்ளாதீர்கள்.
திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். ரியல் எஸ்டேட், கமிஷன் போன்ற துறைகள் லாபம் கிடைக்கும். பங்குச் சந்தையில் கூட லாபம் ஏற்படக்கூடும். அஸ்தம், இன்று நல்லதொரு முடிவை எடுப்பீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடுங்க. அஸ்தம், மனக்கவலை கண்டிப்பாக சரியாகும். வீடு மாற்றம் கூட ஏற்படக்கூடுங்க. பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு திட்டங்கள் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தயவு செய்து மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை, இன்று மனம் அமைதி நிலை அடைய கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. சில இடங்களில் நீங்க பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். பேசும்பொழுது நிதானமாக பேச வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. அது மட்டுமில்லை, அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள், என்று செய்கின்ற செலவுகளை நீங்க பார்த்து செய்ய வேண்டும். யோசித்து செய்ய வேண்டும். செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவது நல்லது. வீண் விரோதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். சிலருக்கு வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடும். பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். நண்பர்களில் ஒரு சிலர் விலகி செல்லக்கூடுங்க. பண பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கின்றது. மனக்குழப்பமும் ஒரு பக்கம் இருக்கின்றது. காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். செயல் வேகம் கூடிவிடும். செயல்படக்கூடிய காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கிவிடக்கூடும். சாதகமாக எல்லாம் நடந்து முடியுங்க. முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் நன்மை ஏற்படக்கூடுங்க. கலைத்துறையில் உங்களுக்கு சகஜமான சூழல் ஏற்படக்கூடும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரக்கூடும். மனசுக்குள் தைரியம் உண்டாக கொடுங்க. பெண்கள் நிலையான வாழ்க்கையை வாழ்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. பெண்களுக்கு என்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சக தோழிகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதலை பற்றின புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இனி கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். சகஜமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாக கூடுங்க. பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். என்று நீங்க வீண் விரோதங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். சுவாதி, இன்று உங்களுக்கு வெளிப்புறக்கு தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். காரியங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. விசாகம், எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். விரோதங்களை வளர்விடாமல் இருப்பது நல்லது. எதையும் பார்த்து பேசுங்கள். பகை உணர்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். நாணயத்தை காப்பாற்றக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நினைத்த காரியம் ஒன்று நடைபெற்று மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மதிய நேரத்திற்கு மேல் மங்கள செய்திகள் வரக்கூடும். விருப்பமான உணவுகளை இன்று உண்டு மகிழ்வர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து மன வருத்தம் நீங்கிவிடக்கூடும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நிலவி வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகுங்க.
போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக அதிகரிக்க கூடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எதிர்ப்புகளும் இன்று விலகி செல்லக்கூடுங்க. பெண்கள் மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. குடும்பத்தை பற்றிய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாக கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். மன அமைதி கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயங்களிலும் தெளிவு ஏற்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று மற்றொரு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்ற முக்கிய முடிவுல மிக தெளிவாக கிடைப்பார்கள். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சொல்லும் உருவாகக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடுங்க. இன்று கட்டுப்பாட்டுடன் காணப்படுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி நடை போடுங்கள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம் இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை கூட வெற்றிகரமாக முடித்து காட்ட முடியும். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த பாக்கை இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் தைரியமாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும் என்று உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை ஆன்மீகத்தில் எண்ணம் ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். லட்சியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை சுலபமானதாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. காரியங்களை இன்று நீங்க சுலபமாக செய்து முடிக்க முடியும். திட்டங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். விரோதங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்வீர்கள். எப்படியும் முடிந்துவிடும் என நினைத்தை போல வென்று கொஞ்சம் முடியாமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணையக்கூடும். புதிய ஒத்துழைப்பு இன்று ஏற்படக்கூடும். குடும்ப சுமை ஒரு பக்கம் கூடிவிடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். இயந்திரங்களை இயக்கும் பொழுது கவனமாக இயக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கூதுகலமும் ஏற்படக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. மற்றவர்களை மட்டும் நீங்க விமர்சனம் எதுவும் செய்ய வேண்டாம். எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். துரிதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். நம்பிக்கைக்குரியவரை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாணயத்தை காப்பாற்றக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆகக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடுங்க. பெண்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். பதட்டம் வேண்டாம். நடப்பவை எல்லாவற்றையும் வேடிக்கை பாருங்கள். காதல் கண்டிப்பாக கூடும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியில சிறப்பாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூட்டும். அது மட்டுமில்லை, பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்வீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். யாரை பற்றியும் குறைகள் ஏதும் சொல்ல மாட்டீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. கூதுகலம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். போராட்டம் குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். குடும்பத்தாருடன் ஒற்றுமையுடன் காணப்படுவீர்கள். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க.
தொழிலில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தெளிவாக பேசி எதையும் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். நினைத்த வேலை ஒன்று கொஞ்சம் முடியாமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உத்திராடம் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். முடிவில் லாபம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். குடும்ப சுமை ஒரு பக்கம் கூடிவிடும். தொழிலில் உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்குங்க. நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பதட்டம் வேண்டாம். மகரம் ராசினியர்கள் இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதிய முயற்சிகளை நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்குங்க. இன்று உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். இதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் கூடிவிடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். இன்று துக்கமும் துன்பமும் கண்டிப்பாக நீங்குங்க. பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். இன்று உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். காதலை பொறுத்தவரை திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று பெண்கள் சில விஷயங்கள் மேற்கொள்ளும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசி மேற்கொள்வது மிக சிறப்பு. மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். மாணவர்கள் சிறு வயது முதலே கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிரும் வெற்றி இருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்குங்க. சிந்தனை பலமும் கண்டிப்பாக பிறக்கும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். என்று ஓரளவு சிக்கல்கள் திறந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. திருவோணம் நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். குடும்ப தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். வாழ்க்கையில் நீங்க துரிதமாக செயல்படுவீர்கள். எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடுங்க. உழைப்பால் உயரும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. அவிட்டம் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக தெரிந்துவிடக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. என்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். தொகை வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். தொழிலில் உங்களுக்கு புதிய பங்குதாரர்கள் சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோக்கும். இன்று கும்பம் ராசினியர்கள் முயற்சிகளால் கண்டிப்பாக வெற்றி நடை போடுவீர்கள். ஆர்வமுடன் பணிகளை ஈடுபடுவீர்கள். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. கடுமையான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். உடல்நிலையில் கூட நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். கடினமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடன் பணி செய்வரால் இருந்த காரிய தடை கண்டிப்பாக நீங்கும். மனோ தைரியம் அதிகரிக்குங்க. மனதில் எந்த குழப்பம் படிப்படியாக நீங்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிலவி பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி கொஞ்சம் குறையுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. ஆன்மீக பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்தும் கொள்வீர்கள். பெண்கள் விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு வேண்டும். செல்வ நிலை சீராக உயரக்கூடுங்க. பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு வேண்டும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் நீங்க கொஞ்சம் அமைதி காண வேண்டும். பதட்டம் இல்லாமல் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க. என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும்.
கல்வியில் சுலபமாக உங்களால் ஜெயிக்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. காணாமல் போன பொருட்கள் மீண்டும் வரக்கூடும். செல்வாக்கு உயரும் நாளாக இருக்கக்கூடும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. தொகை வரவு கேட்டபடி கண்டிப்பாக கிடைக்கும். உடன் பணிபுரிவரால் இருந்து வந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீருங்க. சதயம். என்று மனோதைரியம் கொடுங்க. மனதில் இருந்த குழப்பம் கண்டிப்பாக நீங்கும். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. எதிர்பார்த்தபடி நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். சக நண்பர்கள் ஆதரவு ஏற்படக்கூடும். ஆன்மீக பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று ஓரளவு கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் கண்டிப்பாக பற்றிக் கொள்வீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தாயிடம் கொஞ்சம் அன்பு வெளிப்படுத்துங்கள். தேவையில்லாத கோபங்கள் வேண்டாம். அவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் சீர அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மீனம் ராசினியர்கள் என்று எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். நினைத்த காரியத்தை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பயம் வேண்டாம். மீனம் ராசினியர்களுக்கு செல்வாக்கு உயரும் நாளாக இருக்கக்கூடும். செயல்பாடுகளை கூட வேகம் ஏற்பட கொடுங்க. திறமைகள் பளிச்சிடும் நாள் என்று சொல்ல முடியும். விஐபிக்களின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். புதியதாக தொழிலுக்கு கூட்டாளிகள் அமைந்துவிடக் கொடுங்க. புதிதாக தொடங்கும் முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். காணாமல் தேடிய பொருள் கையிலுக்கு கிடைக்க கொடுங்க. என்ற பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாக்கு வன்மையால் எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பணியாட்கள் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சொல்லும் உருவாக கொடுங்க. சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. குடும்பத்தில் அமைதி கூறுவது போல் இருக்குமே தவிர எந்த வகையிலும் குறையாது. சகோதரர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக செயல்படுவது எதிலும் நல்லது. விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. பெண்கள் இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். காரியங்களை சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று நல்லதொரு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளக்கூடும். காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் எல்லாம் சரியாக கொடுங்க. என்று மாணவர்கள் திருப்திகரமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. என்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. காணாமல் தேடிய பொருள் கையில் கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு குடும்ப சுமை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். உத்திரட்டாத்தி. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கூதுகலமாக செயல்படுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. இருந்தாலும் நீங்களும் அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். அது போதும். நல்லது மட்டுமே நடக்கும். ரேவதி. பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. தன வரவு உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. உணர்வுபூர்வமாக பேசுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தாரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். சகோதர சகோதரியிடம் சின்னதாக சண்டை சச்சரவுகள் இருக்க கொடுங்க. கவனமாக பேசி பழகுவது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று பதட்டப்படாமல் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. சிலருக்கு வீடு மாற்றம் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.